ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம சொல்லி கொடுத்துருந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி எப்படி மோட்டிஃபில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிளியராக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கிளியராக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு ஒரு ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டிச் தெரிஞ்சால் தான் உங்களால் இந்த மோட்டிஃபில் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளைவை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேசிக்கிட்டே இந்த ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு கண்டினியூவாக வேணும் அப்படின்னா அந்த ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மோட்டிவ் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. நெட்டில் வந்து பயங்கரமான ட்ராயிங்கோட ட்ரேசஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஏதோ ஒன்று வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரேஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மோட்டிஃப்லாம் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அந்த வீடியோவையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ செகண்டாக ஸ்டார்ட் பண்ணலை. இந்த மாதிரியே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஓரம் வரைக்கும் போயிட்டு எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நான் வந்து பேசிக்கிட்டே போட்டதால இந்த ஓரத்தில் போட்டுட்டேன். இது 2 லாக் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி இருக்கும், 2 எண்ட் நாட். அதனால் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி போட்டுட்டு நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதோட தலைப்பகுதியில் வந்து நான் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம அந்த ட்ராயிங் எந்த மாதிரி போட்டிருக்கோமோ அது மேலேயே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறப்ப அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாகவே கிடச்சிடும். நம்ம எந்த ஒரு கொலாப்ஸுமே பண்ண வேண்டாம். அந்த ட்ராயிங் மேலேயே நீங்கள் வந்து அந்த செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து செயின் வித் ஜிக்ஸாக் பண்ண போகிறதால நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட்டாக போட்டுக்கிட்டே வரோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக நான் போட்டுட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேலன்ஸ் உள்ள இடத்துலையுமே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் நார்மலாக இதுக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா, ஏன்னா வந்து நம்ம சேனலை வந்து பிகினர் லெவல், அதாவது இப்போ தான் வந்துட்டு எனக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளவங்க தான் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க. நான் இது வந்து நார்மலாக இதை போட்டுட்டு இதுக்கு மேலே போட்டு காமிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது வந்து லேர்னர் லெவலில் உள்ளவங்களுக்கு அது ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் கற்றுருப்பீங்க, இவங்க இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஜிக்ஸாக் போட்டுட்டாங்க ஓகே அப்படின்னு நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுப்பீங்க. ஆனால் இப்போ தான் யூடியூப் பார்த்து நான் வந்து கற்றுக்குறேங்கிறவங்களுக்கு இவங்க என்ன கீழே ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்டெப்ஸையுமே நான் வந்து ரொம்பவே கிளியராக சொல்லித்தரேன். இந்த செயின் ஸ்டிச்சஸ் கூட நான் போட்டுட்டு காமிச்சிருக்கலாம். ஆனால் பிகினர் லெவலில் இருக்கிறப்ப அது கொஞ்சம் டவுட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செயின் ஸ்டிச்சையுமே நான் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் அதிகமாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிகினர் லெவலில் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் போட்டுட்டு நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். அதே மாதிரியே அந்த சைடும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சைடும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த கொம்பு மாதிரி உள்ளதையும் நான் போட்டுக்கிறேன். கொம்பு மாதிரி உள்ளதை அது எந்த ஷேப்புக்கு போகுதோ அதே மாதிரியே நான் போட்டுக்கிறேன். அந்த கீழே உள்ளதையும் நான் இதே மாதிரியே போட்டு முடிச்சுக்கிட்டேன். அந்த கொம்பு எப்படி போகுதோ அந்த ட்ராயிங்கை வந்து ஃபாலோ பண்ணியே நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடுறப்போ குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா அந்த டிசைன் அப்படியே கிடைக்கும். இப்போ ஒரு பக்கம் போட்ட மாதிரி அந்த சைடும் போட்டு நான் கம்ப்ளீட்டாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ஜரி த்ரெட் தான். நார்மலாக வந்து மார்க்கெட்டில் வந்து கலர் ஜரி த்ரெட் அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் இப்படி பண்ணுறப்ப இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்க அந்த கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டே கொடுத்துக்கலாம். இது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நான் ஆனால் ஜரி த்ரெட் வச்சு தான் பண்ணுறேன். இந்த ஜரி த்ரெட் அதாவது நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி உள்ள ஜரி த்ரெட், கலர் ஜரி த்ரெட் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே அவுட்லைனாக ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ், அதாவது செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். கீழே நம்ம செயின் இருக்கும், மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடுவோம். இதனால தான் இதோட நேம் வந்து செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரியே ஜிக்ஸாக்காக வந்து அந்த ஸ்டிச்சஸை கொடுத்துக்கிட்டே வரேன். நீங்கள் நேற்று வீடியோ பார்த்தீங்களா? அதில் ஏதாவது டவுட்டு இருக்கா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவோட கமெண்ட்டுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அண்ட் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்டு, அதாவது வந்து பேசிக்காக இன்னுமே நிறைய டவுட் எவ்வளோ கிளியர் பண்ணாலுமே உங்களுக்கு அது கண்டினியூவாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி ஒரு வீடியோ போட போகிறேன். உங்களோட டவுட்டும் கிளியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட் என்னங்கிறத நீங்கள் கேளுங்க.
நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கோ அவ்வளோ கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை கொடுக்குறேன். அதிகமாக வந்துச்சுன்னா 2 வீடியோவாக தரேன், கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரே வீடியோவாகவே கொடுத்துறேன். உங்களோட டவுட் கிளியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க என்ன டவுட்டுங்கிறத உங்களுக்கு ரொம்பவே கிளியராக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போட்ட செயின் ஸ்டிச் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரேன். பாருங்கள், நான் போடுறது உங்களுக்கு ரொம்பவே கிளியராகவே புரியும். இந்த பக்கம் கிராஸாக ஒரு ஸ்டிச், அந்த பக்கம் ஒரு கிராஸாக ஸ்டிச். அந்த ஸ்டிச் வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அந்தாண்டியும் போகலை, அந்த செயின் ஸ்டிச் மேலேயும் போடலை. ஆனால் அந்த செயின் ஸ்டிச்சோட ஓரத்தில் நான் போட்டுக்கிட்டே வரேன். இது வந்து அந்த செயின் ஸ்டிச் கவர் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு அழகான அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். இந்த இந்த ஜிக்ஸாக் போட்டுட்டு நான் எண்ணாட்டும் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் இப்போ கட் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் நம்ம இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கிறதால. இப்போது இது மாதிரியே நான் அந்த சைடும் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரியே அந்த சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சென்டரில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம போட போகிறோம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸாக. அதே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த செயின் போட்டதை வச்சே நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். இப்போ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் சரி, இப்போ இந்த வீடியோ அதே சேம் பர்சன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து கஷ்டமாக இருக்கா இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கண்டினியூவேஷனாக இந்த வீடியோ ரொம்பவே கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்துட்டு எந்த அளவுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளியராக சொல்லிட்டோம். நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணும்பொழுது அங்கே இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் சொல்லி கொடுக்காம இந்த மாதிரி மோட்டிஃபில் அப்ளைவும் பண்ண சொல்லுவாங்க. அந்த இதை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அதே மாதிரியே சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அதோட ஹெட் பார்ட்லேயுமே நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸால் நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நீங்கள் வந்து அந்த செயின் ஸ்டிச் மேலே கொடுத்துடவே கூடாது, அது நல்லாவே இருக்காது. அந்த செயின் ஸ்டிச்சோட ஓரத்தில் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகான அவுட்புட் கிடைக்குதுங்கிறத நீங்களே லைவாக பார்க்க முடியும். இந்த மோட்டிவ் எப்படி அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதே நினச்சிட்ருக்க வேண்டாம். அதோட வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நான் எப்படி ட்ரேஸ் பண்ணேங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா எனக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ராயிங் நல்லா வரும்னா அந்த மாதிரி இந்த ஷேப் தான் போடணுங்கிறது கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு ஃப்ளவர் ஷேப் போட்டுட்டு கூட இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே நம்ம கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுட்டு எண்ணாட்டுமே போட்டுக்க போகிறோம். இப்போ நான் அந்த எண் வரைக்கும் வந்துட்டு எண்ணாட்டுமே போட்டு முடிச்சுக்கிட்டேன். பாருங்கள், எண்ணாட்டும் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த கொம்பு மாதிரி மேலே கொடுத்துருந்தோம்ல கொம்பு டிசைன், அதுலேயுமே நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போ நம்ம கண்டினியூவாக அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து அந்த கொம்பு டிசைன்லேயுமே நம்ம கொடுத்துக்கிட்டே வரோம். இந்த டிசைன் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதே ஸ்டெப்ஸ் தான். இல்லைனா இந்த ஓரத்துலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த கொம்பு போட்டதோட கீழேருந்தே அந்த ரவுண்டாக இருக்குல்ல அதுலேருந்தே நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே நான் கம்ப்ளீட்டாக போட்டுக்கிட்டே வரேன். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். இதை நான் போட்டுட்டு இப்போ நான் வந்து எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். பாருங்கள், எண்ணாட்டுமே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் கொம்பு இருக்குல்ல அதையுமே நான் போட்டு முடிச்சுட்டு சென்டரில் ஒரு கர்வ் மாதிரி போட்டிருக்கல அந்த கர்வ்லேயுமே இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை வந்து நான் கொடுத்துக்கிட்டே வரேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் எப்படி மெம்பராக ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம வீடியோஸ் நார்மலாக யூடியூப்பில் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இதில் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து ஸ்டார்டிங் பிளானாக உள்ள 89 ருப்பீஸ்க்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். அந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா நீங்கள் நம்மளோட சேனல் மெம்பராக ஃபஸ்ட்டு லெவலில் ஜாயின் பண்ண முடியும். இது விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் ஜாயின் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து மெம்பருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கமெண்ட் எங்கிட்ட கேட்டாலுமே அது எனக்கு ஹைலைட்டிங்காக டிஸ்பிளே ஆகும். அதுதான் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட். இப்போ அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன்னா கண்ணையுமே போட்டுக்கிறேன். ஒன்றும் கிடையாது, செயின் ஸ்டிச் வச்சு நான் அந்த கண்ணையும் போட்டுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது 3 ஸ்டிச்சஸ், அதாவது 3 செயின் ஸ்டிச் வந்து அக்கனா ஷேப்புக்கு அதிலே போட்டுட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் கண்ணுக்கு. இப்போ அதே மாதிரியே இந்த கண்ணுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். செயின் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அந்தாண்ட பக்கம் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், அதாவது அக்கனா ஷேப்புக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி இதை சுற்றி செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து எண்ணாட் போட்டு முடிச்சுக்க வேண்டியது தான்.
ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வாய் பகுதிக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே ஒரு செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட்டும் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மோட்டிஃபை அழகாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் எந்த ஒரு கார்ட்டூன் இமேஜஸையும் எடுத்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இது வரைக்குமே யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் இது எப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செக் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இதோட பேசிக் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் இன்னும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலன்னா ஐகார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மோட்டிவ் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.